ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரோட்டுக்கடை பானிபூரி மசாலாங்க. அதை செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கடைசியில் ஆட் பண்ணுறதுக்கு மல்லி இலை, கார்டு துருவி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டுங்க. கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயணுங்க. காய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸி ஜாரில் உள்ளது ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கிறணும். அதை அந்த எண்ணெயில் அப்படியே ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வேறு எதுவும் சேர்க்க வேணாம். கரெக்டாக ஒரு பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, நிறைய காரம் இருந்துன்னா சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரோட்டு கடையில் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதே பானிபூரி மசாலா தாங்க. செம்மையாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஒவ்வொரு ஸ்பூனு, மஞ்சள் தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி இருக்கும் இல்லையா, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை, ஏன்னா அவங்களுக்கு காரம் ஒத்துக்கிறாது. அதனால் இந்த 3 மசாலா மட்டும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்ரு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா அந்த டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பட்டாணி, கொஞ்சம் நான் வேர்க்கடலை ஊற வச்சு போட்டிருக்கேன். நல்லா மாவாக விஞ்சிருச்சுங்க. இதை அது கூட நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம கடலை எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஏன்னா கடலை எல்லாம் ஏற்கனவே வெந்துருச்சு, பட்டாணி வேர்க்கடலை எல்லாம் வெந்தது தான். மசாலாவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தது. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம ரோட்டுக்கடை பானிபூரி மசாலா ரெடிங்க. இந்த மாதிரி பண்ணிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுட்டு மூடியில் எடுத்து போட்டாச்சு பிளேட்டில். இதை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கெலாம் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா ஒரு கேரட் கழுவி துருவி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கார்ன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார்ன் இங்கே கிடைக்கல. அதனால் நான் சும்மா அப்படியே கடையில் பொரிச்சு பாக்கெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இதை எப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கேரட், கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறமா அந்த கார்ன் 2 பேருக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நிஜமாக செஞ்சு கொடுத்த உடனே வாங்கின உடனே அம்மா அங்கே கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு என் பையனும் பொண்ணும் சொன்னாங்க. அந்த வீடியோ நான் எடுக்காமல் விட்டுட்டேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்டு அப்படியே இருந்ததுங்க டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் நான் செஞ்சேன், நல்லா தான் இருந்தது. நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் கார்ன் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதையும் அப்படியே எடுத்து மேலே பரபரன்னு தூவி விட்டு அப்படியே கொண்டு என் பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் கொடுத்தேங்க. செம்ம டேஸ்ட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்பலாம் செலவாகலை, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது. டக்குன்னு செஞ்சுட்டேன். ஒரு அடுப்பில் அந்த பக்கமாக வெந்துகிட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் முடிச்சாச்சு வேலை. ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.